அன்புக்கினிய மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கலகலப்பு நிறைந்த மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை லாபஸ்தானமான 11ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 முதல் போகஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். போகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான சத்ருஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவின் பார்வை பலன்கள் முதலில் பார்க்கலாம். குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். குரு 7ஆம் பார்வையாக 6ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிராக இருந்தவர்கள் பற்றி புரிதல்கள் ஏற்படும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். கால்நடை பணிகளில் ஒருவிதமான ஈர்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் தலையிடுவதை குறைத்து கொள்ளவும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. குரு 9ஆம் பார்வையாக 8ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும். மனதுக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல்கள் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகள் உயர்வு ஏற்படும். மருத்துவ பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள். காப்பீட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குரு நின்ற பலன். குரு வினயஸ்தானத்தில் நிற்பதனால் எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடியில் உண்டாகும். சுபகாரிய செலவுகளில் பொறுமை வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபாரம் நிமித்தமாக வளர்ச்சிகள் அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். மனதில் நினைத்த பணிகளை முடிப்பதில் புதிய அனுபவம் கிடைக்கும். அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதத்துக்கு பின் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். குரு பகவான் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திய நட்சத்திரத்தில் சஞ்சாரிப்பதால் நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பண விஷயத்தில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது மன அமைதியை கொடுக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் சிறு சிறு மந்த நிலையும் தேக்கமும் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களால் கையிருப்புகள் குறையும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்ல மதிப்பை உருவாக்கும். நெருக்கமானவரிலிருந்து புதியவர்கள் அதிகரிக்கும். நிறுத்த செயல்களை செய்வதில் செயல்களின் தன்மை அறிந்து முடிவெடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதால் தாமதம் உண்டாகும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். குருவின் வக்ர கால சஞ்சார பலன்கள். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் பலன் அடையும். அப்போது வரவுகள் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். மனதுக்கு விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலைகள் சில மாற்றங்கள் உண்டாகும். இறை சார்ந்த பயணங்களில் மேற்கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பற்றி பார்க்கலாம். முதலில் பெண்கள். நெருக்கமானவர்களிடம் தேவைக்கான கடன் வாங்குவதை குறைக்கவும். அலட்சியமின்றி செயல்படுவது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நடைபெறும். சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும்.
தாய் வழியில் அனுசரித்து செல்லவும். குறித்த நேரத்துக்குள் பணிகளை முடிப்பது சில சிக்கல்கள் தவிர்க்கவும். எதிர்பாலின மக்களுடன் பழகுவதை குறைத்து கொள்ளவும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உயர்வை உருவாக்கும். கூட்டாளிகள் இடத்தில் சூழலை அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறும். புதிய முதலீடுகள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். உறவினர்களிடம் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். நம்பிக்கையானவர்களை பற்றி புரிதல்கள் அதிகரிக்கும். வளர்ப்பு தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்படவும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் சிரமங்களும் சிறு சிறு விரயங்களும் ஏற்படும். மறைமுகமான வருமான வாய்ப்புகள் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் பயணங்களால் அனுகூலங்களும் எதிர்பார்த்த சில உதவிகளும் பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஏற்படும். கவனம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை கருத்துக்கள் கூறுவதை அதிக உரிமை எடுத்துக்கொள்வதையும் குறைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு உண்டான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் பாராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வருகின்ற குரு பயிற்சியால் 100க்கு 40 மதிப்பெண்கள் மட்டும் பெற்றிருப்பதால் திட்டமிட்டு செயல்பாட்டால் நெருக்கடிகள் குறையும். அதே சமயம் மன நிம்மதியும் ஏற்படும். நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மிதுன ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.